ரூ. 22,000 ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. ரூ. 22,000 சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை தக்க வச்சிருக்கக்கூடிய சூப்பரான கேமிங் மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். கேமிங் அதிகமாக விளையாடுறவங்க, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான நல்ல கேமிங் மொபைல் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். பியூர் கேமிங் மொபைலும் இருக்க போது, அதே சமயம் கேமரா ப்ளஸ் கேமிங் மொபைல், ஆல்ரவுண்டர் ப்ளஸ் கேமிங் மொபைல், அந்த மாதிரியான கேட்டகரி மொபைல்ஸையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ நம்ம தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் அண்ட் பெட்டரான கேமிங் மொபைலும் உங்களால் சூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பெருசாக போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால் 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எதை வாங்கலாம், எதை ஒமிட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z9 தான். 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அட்டகாசமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் என்ன வைட் ஆங்கிள் கொடுக்கல, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7200 என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7,10,000 AnTuTu ஸ்கோர்ஸ் பக்கம் வருது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருந்தாலும் 3.5mm ஆடியோ ஜாக்கை கொடுக்க மறந்துட்டாங்க. அண்ட் இதனோட 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 சேல் பண்ணாலும் இப்போதைக்கு கம்மி விலையில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த ப்ரைஸிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம். கேமரா ஒன்று கொடுத்தாலும் உருப்படியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல, கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ரீசெண்ட் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நத்திங் ஃபோன் 2A தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1300 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஏமாற்றம். 50+50 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் OISம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு கிடைக்கணும். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். பட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் தான் நம்மளால் வீடியோஸ்ன்றது ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் 4K கொடுத்துருந்தாங்கன்னா மாசாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ன்னு ஒரு மொபைல் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பட் சோகமான விஷயம், அங்கேயும் நமக்கு 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. அண்ட் நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இதனோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நத்திங் ஃபோன் 2Aவே கூட கன்சிடர் பண்ணலாம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு முறை கூட பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது மக்களே, ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7200 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,80,000 பக்கம் வருது. டீசென்ட்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லிட முடியாது. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரமாட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது இங்கே NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளிஃப் லைட்டு. ஸோ ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் சொல்லுங்கள். 3.5mm ஆடியோ ஜாக் இங்கே கொடுக்கல மக்களே. 8GB 128GB வேரியண்ட்டை 24,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது 20,000 சம்திங்கில் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுற மக்களே. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங்கோட யூஐயை சொல்லலாம். பிகாஸ் க்ளீனான யூஐன்றது நத்திங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நத்திங்கோட டிசைன் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. கேமராஸ் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸும் ஓகே லெவலில் இருக்குது. பேட்ரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜர் தரல. கேமிங் விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். பட்
பட் மற்றபடி கேஷுவல் கேமர்ஸ்க்கு இது ஓகேவான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல பிராண்ட் கிட்ட இருந்து யூஐ நல்லா இருக்கணும் அண்ட் ரெஃப்ரெஷிங்கான டிசைனோட வேணும்னா நத்திங் ஃபோன் 2ஏவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்ட இருந்து. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை Android 15ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15ஓட வர வேண்டியது 14ஓட வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7ஓட ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் OnePlusஓட OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1100 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இருக்குது. 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYT600 என்ற ஒரு சூப்பரான சென்சார். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட பேர் பண்ணியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் சோனியோட சென்சர் தான். சோனி IMX355 என்ற சென்சர். 4K வீடியோ 30 fps நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம் மக்களே. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் வருது. அண்டு 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க எங்கள் OnePlus. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தவிர்த்து மற்ற எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது OnePlusஓட பிராண்ட் வேல்யூ நமக்கு ஒரு ப்ரோவாக இருக்குது. அண்ட் லைன் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான ஃபேக்டர்லாம் இருந்தது. பட் இப்போ OnePlus அவங்க தரப்பில் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. மற்றபடி ஓவராலாக டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, சார்ஜிங்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலாக இந்த மொபைல்ன்றது இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் கொஞ்சம் பழைய மொபைல் அப்படின்றது ஒரு நெகட்டிவாக இருக்குது. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல. OnePlus பிராண்ட்லேருந்து ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைலின் பெயர் போக்கோ X6 ப்ரோ. இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1.8K nits, அதாவது 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1920 nits PWM டிமிங்கும் இருக்கிறதால நைட் லைவ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓவராலாக ஒரு சூப்பரான
டிஸ்ப்ளே நமக்கு கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்ததுன்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 8300 Ultra என்ற ஒரு வெறித்தனமான ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1,41 lakhs AnTuTu ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஸோ ஒரு அட்டகாசமான ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் தான் வேணும்னா இந்த மொபைல் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. 5000 mAh பேட்டரியும் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 25,000 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது 22,000 ரேஞ்சிலே சுற்றிட்டு இருக்குது. ஸோ எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், சார்ஜிங்காக சொல்லலாம், அண்ட் டிஸ்பிளேவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது இது ஒரு கேமிங் மொபைலாக இருக்கிறதால கேமராவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்டேட்லாம் கொடுத்து கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் மக்களே இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அப்டேட்ஸில் ஏதாவது கேமரா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட முடிவை எடுத்துக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.